ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. எல்லாம் அல்ல பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் நம்முடைய வாத்தியாரையும் நினைத்து சர்க்குரு குருமங்கள கந்தர்வலோக பிரதான அதிபதியான அண்ட சராசரங்களுக்கு அதிபதியான ஆதிமூல அகஸ்திய பிரானை வெங்கட்ராமசிதரை வணங்கி இன்றைய ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2024 சுக்கிரகோரை புதன் ஓரைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று சுக்கிரவார பூஜை, அம்பாள் பூஜை, மாங்கல்ய பூஜை, குலதெய்வ பூஜை வழிபாடு. மேலும் இன்றைய நாள் எப்படிப்பட்டது என்று நேற்று கொடுக்கப்பட்டது. இன்று குவளைக்கால், திருக்குவளை, ஆனைக்குப்பம் இப்படி போன்ற இடங்களில் உள்ள அம்பாளுக்கு தக்க பிரார்த்தனைகள் குருவருள் கண்டிப்பாக வேண்டும். குருவருடன் சேர்ந்து குடும்பத்துடன் ஒற்றுமையாக பல ஆலயங்களிலே அம்பாளுக்கு, குறிப்பாக வள்ளி தெய்வானை உடன் கூடிய சுப்பிரமணியருக்கும் சுக்கிராமிர்தம் அபிஷேகம் செய்து கருப்பு புடவை, நீலப்புடவை, கருப்பு பார்டர் போட்ட புடவைகளை அம்பாளுக்கு, வள்ளி தெய்வானைக்கு பாவாடைகள் எல்லாம் சாற்றி வழிபட்டு இன்று சர்க்கரை பொங்கல், அமிர்தமயமான பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல், ஷீர அன்னம், பால் பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இவைகளெல்லாம் படைத்தும் அதே இடத்திலே அந்த ஆலயத்தினுடைய முறைப்படி பிரார்த்தனைப்படி பொங்கல் படைத்து, குறிப்பாக இன்று அங்காள பரமேஸ்வரி, ஆதிமூல அங்காளி, இப்படி திருக்குவளை, திருத்துறைப்பூண்டி, திருநெல்லிக்காவல் பல இடங்களிலே எல்லை தெய்வமாக, காவல் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அருள் பாலிக்கின்றார். திருப்பாலைவனநாதர், பாபநாசம், தஞ்சாவூர் அருகிலே உள்ள பாபநாசத்திலே தவளைக்க நாயகி திரு பாலைவனேஸ்வரநாதரை வணங்கி எவ்வரிசி பாயசம் படைத்து தானம் கொடுத்தால் எப்படிப்பட்ட கந்தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். நாளையிலிருந்து சனீஸ்வர பகவானை தினமுமே கோயிலுக்கு சென்று வணங்கி சனீஸ்வரமூர்த்தியினுடைய ஹோமங்கள், யாகங்கள், காயத்ரி மந்திரங்களை செய்து புளியோதரை, எல்லோதரை, கருவேப்பிலை பொடி சாதம் இவைகள் எல்லாம் படைத்து நல்ல கருப்பு திராட்சை, நாவல் பழம், மங்குஸ்தான் பழம் இவைகள் எல்லாம் படைத்து தானம் கொடுப்பதனாலும், யானை பூஜை, கஜ பூஜை செய்வதனாலும் எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் வெற்றியுடன் வாழ்வீர்கள். இனிமேல் ஜோதிஷம் என்பது ஜோதியிலிருந்து வந்த ஒரு அபூர்வமான விஷயம்தான் ஜோதிஷம். அதை திடமாக ஆராய்ந்து, அலசி ஆராய்ந்து அந்த காலத்திலே வழிபட்டு தான் முறையாக நித்திய பூஜைகளை செய்து ஏதோ ஒருவருக்கு முடிந்தால், உத்தரவு வந்தால் ஜோதிஷம் சொல்வார்கள். இப்பொழுது நமக்கு எளிமையாக ஜோதிஷம் கிட்டிவிட்டது என்று நினைக்கிறோம். ஜோதிடர்களையும் நீங்கள் சந்தோஷம் படும்பொழுது நீங்கள் கொடுக்கின்ற ஏதோ ஒரு சன்மானம், ஒரு தொகையானது உங்கள் கர்மாக்களோட ஜோதிடரையும் சென்றடையும். அந்த ஜோதிடர் சொன்னார், நமக்கு நல்லது நடந்தது. ஆனால் இந்த ஜோதிடரை கடைசி வரையும் நினைக்கின்றோமா, ஒரு வைத்தியரை நினைக்கின்றோமா என்பதை பார்த்தால் அநேகமாக அது அபூர்வமாக எங்கேயோ நினைக்க தோன்றும். அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனிலும் ஞாலத்தில் மானப்பெரிது. ஒரு நமக்கு தேவையான காலத்திலே ஒரு அவசரம், முடியாத நிலைமை, தீர்க்க முடியாத காலத்தில் அது கடுகளவு நமக்கு இருந்தால் கூட போகும். ஆபத்துக்கு ஒரு சொட்டு தண்ணின்னு சொல்ல முடியும். அது மாதிரி யாரோ ஒருத்தர் உதவி செய்திருப்பார்கள். ஆனால் உயிர் உள்ள வரையும் மறக்கக்கூடாது. செய் நன்றி மறக்கக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்வா. இப்படி உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இப்படி நட்பை பற்றி வள்ளுவ பெருமான் பெரிய அவர் சித்தனை சித்தர் என்று சொல்வதே கிடையாது. ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் அவரை மகானாக, சித்தனாக, சர்வ வல்லமை மிக்கவராக, இன்றும்
சென்னை மயிலாப்பூர் அவர் தோன்றிய இடமானது இன்றும் வள்ளுவர் திருக்கோயில் என்று இருக்கின்றது. அருகே அற்புதமான முண்டகக்கனி அம்மன் ஆலயம். அது முண்டக்கனி ஆலயம் என்று சொல்வது தவறு, அதை மாற்றிக்கொள்ளும். முண்டகக்கனி ரேணுகா பரமேஸ்வரி, துர்வாச மகரிஷி, இப்படி பல அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து ஆகாய நில கலர் ஸ்கை ப்ளூ இத புடவையை தான் அம்பாளுக்கு சாத்தி, அதே போல் புடவைகளை குறைந்தது அவரவர் சக்திக்கு ஏற்று 4 பேர் 10 பேர் 12 பேர் சேர்ந்துக்கலாம் 12 சுமங்கலிகளுக்கு வைத்து பூர்ண தாம்பூலம் மங்கள பொருட்கள்லாம் வைத்து சின்ன சீப்பு, கண்ணாடி, கண்மை, வளையல், இப்படி அவரவர்கள் வசதி நன்றாக இருந்தால் ஏன் வெள்ளி கொலுசு கூட தானம் செய்யலாம். ஆனால் எந்த காரியமும் தான தர்மம் இல்லாமல் எந்த பூஜை செய்தாலும் அது அரைக்குறையாக நின்றுடும். சென்னை பாடிகாட் முனீஸ்வரருக்கு தகுந்த அபிஷேகம் செய்து அங்கே பொங்கல் படைத்து சுக்கரகோரை காலையில் முடிந்து விட்டது. 6லிருந்து 7 வரை, மதியம் 1-2, 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9. எப்பேற்பட்ட பயங்கர துர்சக்திகள், செய்வினை, பில்லி, சூனியம், ஆபிச்சாரம், மந்திரம், வித்வேஷனம், மாரணம், உச்சாடனம் எதுவிருந்தாலும் நியாயமான முறையிலே தீர்த்து வைக்கின்ற அற்புதமான பாடிகாட் முனீஸ்வரரையும் அந்த முனீஸ்வரருக்கு நேராக இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரியும் வழிபடுங்கள். இப்படி ஜோதிஷம் என்று ஒரு 9 கிரகங்களை மட்டும் நாம் பார்த்து சொல்வது ஒரு விதம். ஆனால் பூர்ணமாக இந்த வருஷம் பூரா ஒருத்தர் உட்கார்ந்து கணிக்கும் பொழுது உண்மையான கால ஞான கிரமத்தினுடைய தத்துவத்தை சொல்ல முடியும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு சர்க்குரு தேவை. சர்க்குருனா என்ன? குரு என்பவர் ஒரு விதம், ஒரு குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பரமஞான குரு, பரம பவித்திர குரு. குருவினுடைய நிலை பல விதங்களிலே உயர்ந்து நிற்கும். ஒரு சின்ன உங்கள் வீட்டுக்கு ஒரு புரோகிதம் செய்ய வருகின்றவர் ஒரு குரு. ஆனால் நீங்கள் படித்த பள்ளியினுடைய வாத்தியாரும் ஒரு குரு. ஆனால் எல்லா வல்லத்தையும் காலத்தை எல்லாம் கடந்து சொல்கின்றவர் மகா குரு. இப்படி குரு அருள் இருந்தால்தான் அந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், எத்தனை கர்மாக்களை நாம் கழிக்க வேண்டும் என்பதை அமைதியாக உறுதியாக சொல்லித் தருவார். குரு இல்லாத வித்தை உரு இல்லை. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமகா. இன்று அங்காள பரமேஸ்வரி இப்படி துர்க்கையுடைய பெயர் கொண்டவர்களெல்லாம் இன்று கண்டிப்பாக வணங்கினால், துர்க்கையை குலதெய்வமாக கொண்டவள், அம்பாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் அப்படியே இல்லை என்றாலும் இன்று மாரியம்மன், காளியம்மன், பாடைகட்டி மாரியம்மன், படவேட்டு மாரியம், ரேணுகா பரமேஸ்வரி, பெரிய பாளையத்தம்மன், நாகத்தம்மன், இப்படி மங்கையர்க்கரசி, கருத்தநாயகி, கருப்பாயி, காத்தியாயினி, இப்படி உள்ள எல்லா விதமான அம்பாளுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து நீங்கள் செய்கின்ற பூஜையானது அந்த உலகத்திற்கு கொண்டு செல்லப்படும். உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வரலாம், மழை வரும், ஆனால் குடையும் கொடுப்பாள் அம்பாள். தாயை போல ஓடி காக்கின்றவள் சக்தியே. எந்த மகானும் இருந்தாலும் அவர்கள் சக்தி உபாசனை, அந்த தெய்வத்தை போற்றித்தான். சிருங்கேரியை எடுத்துக்கொண்டால் சாரதா பீடம், காஞ்சியை எடுத்தால் காமாட்சி மாரியம்மன், காமாட்சி அம்மன். இது பிரதம திதி வழிபாடு, பால் பாயசம் தானம் நேரடியாக அம்பாள் வாங்கி செல்வாள். அதை பரிபூர்ணமாக பார்த்த கோடி மக்கள் அடியார்கள் இன்னும் இருக்கின்றார்கள். பிரதம திதியில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு பால் பாயசம் படைத்து கொடுத்தால் காமாட்சி அம்மனை நேரடியாக வாங்கி செல்வாள். அப்படி செய்த அடியார் பெருமக்களும் நிறையாக இருக்கின்றார்கள், இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தனக்கு என்று செய்யாமல் உலக நன்மைக்காக எல்லாரும் நம்மோட ஒத்துமையாக இருக்கணும், நமக்கு எதிரி இருக்கக்கூடாது, நாமும் யாருக்கு எதிரியாக வாழக்கூடாது. மாங்கல்யம் நிலைக்க இன்று மாங்கல்ய பூஜை, சுமங்கலி பிரார்த்தனை, இப்படி கன்னிகா பூஜை, சுகன்யா பூஜை, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை,
அந்தந்த ஸ்தலத்தில் உள்ள ஸ்தல விருட்சத்திற்கு பூஜை, வில்வமர பூஜை, வன்னிமர பூஜை, நாவல் மர பூஜை, 27 நட்சத்திரங்களுக்கு உள்ள பூஜை, உங்களுக்கெல்லாம் பூக்களை கொடுத்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த தேவதா விருட்ச மரங்களுக்கு பூஜை செய்வதும், இன்று நல்ல சகுனங்களை கேட்பதும், 7 ஸ்வரங்களிலே சப்தஸ்வரங்களிலே உயர்ந்து நாதஸ்வரம் வாத்தியம், வயலின், தம்பூரா இசை, கீரம், மேளம், மிருதங்கம் போன்ற பல்வகை கலைஞர்களும் இன்று திருக்கோகர்ணம், புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்திலே இன்று பாடி மகிழ்ந்தார். எப்பேற்பட்ட தடங்கள் இல்லாமல் திக்குவாய் கோளாறுகள் நீங்கி இசை ஞானம் உயர்ந்து இசை அமைப்பாளர்கள் பேரும் புகழுடன் நல்ல காரியத்தில் மட்டும் ஈடுபட்டு உலகமே மெச்சிக்கும் குருவனுடைய அருளும் இறைவனுடைய வரமும் சேர்ந்து கிடைக்கின்ற நல்ல அற்புதமான வழிபாட்டு சப்தமியுடன் கூடிய சுக்கிரவாரம். உத்திரட்டாதி வருகின்றது. ஆகினால புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி வருகின்றது. இன்று 7:30 முதல் 9க்குள் செய்கின்ற பூஜைக்கு பலனோ கோடான கோடி. ஆனால் செய்பவர்கள் யார் என்று அவரவருக்குத்தான் தெரியும். கோயிலுக்கு போகணும் என்றால் எல்லா நேரமும் நல்ல நேரம். கோயில் இருக்கின்ற நேரம் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையை நடத்தினோம், வாழ்ந்து காட்டினோம் என்கின்றதை வாத்தியார் சொல்வார். நீ எப்படி வாழ்ந்த, எத்தனை வருஷம் வாழ்ந்த என்று கேட்டால், ஒருவரை கேட்டு ஒரு அடியாரை பார்த்து 60 வயசு 70 வயசு என்று சொல்லும் போது கணக்கு போட்டு சொன்னார், 15 நிமிடம் வாழ்ந்திருக்க ஐயா. என்னடா அது, பாக்கி வயசு என்னாச்சு? நீ வயசு இருக்கட்டும், நீ இறைத்துண்டு பண்ணி 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் சில மணி நேரம் கோயிலிலே பணி செய்தவர்கள் மட்டும் வாழ்க்கையில் வாழ்ந்த கணக்கை காலபைரவ லோகத்திலே பைரவமூர்த்தி எழுதி கொண்டு வருகிறார், சித்திரகுப்தன் எழுதி கொண்டு வருகின்றார். இப்பொழுது அவசியமில்லாத காரியங்களிலே தலையிட வேண்டாம். எல்லா விதமான காரியங்களும் சுமூகமாக பேசி அதை தீர்த்து கொண்டால் எல்லோருக்கும் வெற்றியும் சந்தோஷமும். ஒரு சில நிமிடம் கோபதாபங்கள் இருந்தால் கூட வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக ஏற்படும். இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் கூட அந்த கர்ம வினைகள் தொடர்ந்து தாக்கும். கொடுக்கிறேன் என்று கொடுக்காமல் தடுப்பது, கொடுப்பவர்களை தடுப்பது, பொறாமை எண்ணம் போட்டி எண்ணத்தை மறந்து நமது குடும்பம், வம்சம், வாரிசு எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெரிய மனிதர்களும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைக்கெல்லாம் கண்ணாப்பினால் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்பொழுது எந்த குழந்தைக்கும் நல்லதையே சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளை மிக ஜாக்கிரதையாக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். செல்லும் இடம், விளையாடும் இடம் ஒருத்தரை நம்பி கொடுத்து குழந்தைகளை ஏமாறக்கூடாது. 8 வயது முதல் 15 வயதிற்குள்ள குழந்தைகளை தனி அறையில், தனி ரூமில் தனியாக செல்ல அனுமதிக்கக்கூடாது. பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எதிர்காலமானது குழந்தைகளை கொஞ்சம் ஏதோ சோதனை செய்யும். அவர்கள் விதிப்படி பெயரை, அம்பாள் பெயரை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. புவனேஸ்வரி, கல்யாணி, காமாட்சி இப்படி என்று இருக்கின்றார்கள். அந்த பெயரை பல முறை சொல்லி அவரவர்கள் தனது பெயரை தானே சொல்லுதல், அது சுய நாம ஜபம். அவர்களுடைய பெயரை சொல்வதே கிடையாது. யாரோ சொல்லி கூப்பிடுவாங்க, சுபஸ்ரீ, ராணி அப்படி கூப்பிடுவாங்க. அது சில நிமிடங்கள் 1, 2 அதுக்கே அந்த பலன். தினமும் தனது பெயரை சுபஸ்ரீ, காயத்ரி அப்படி குறைந்தது 108 முறை 1 நிமிடத்துக்குள்ள சொல்லலாம். அது சுயநாம ஜபத்தில் தன்னை பற்றி பூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு தனது பெயரை பற்றி முதலில் சொல்ல வேண்டும். இப்படி இன்று லலிதா சகஸ்ரநாமம் 12 முறை பாராயணம் பண்ணுவதும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவதும் அதீதமான பலன் கொடுக்கும். துவாதச நாமாவை செய்வதும், நாளை கூடாத நாள் ரேவதியும் சனிக்கிழமையும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காலை 7:50 முதல் மறுநாள் விடியல்காரை வரை கூடாத நாள் பிரபலாஷ்ட யோகம். அதற்கான வழிமுறைகளை முன்பாக நமக்கு பல தடவை கொடுத்து விட்டோம். இப்படி கல்வி கூடங்களில் இருப்பவர்கள் அவரவர்கள் தொழிலே மிகவும் பாதுகாப்பாக கவனமாக நடந்து கொள்ளும்பொழுது இறைவனும் உங்களுடைய பித்திருக்களும் உங்களுடைய முன்னோர்களும் கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்வார்கள். வீட்டை ஆளுகின்றவர்களும் நாட்டை ஆளுகின்றவர்களுக்கும் தேவையில்லாமல் சலனங்கள் வரலாம்.
இன்று மாலை இரவு விளக்கு வைத்த பிறகு கல் உப்பு வாங்கி உங்களுடைய வீட்டிலே பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சமையலில் சேர்த்துக்கலாம். லபணதேவி, சமுத்திரதேவி, மகாலட்சுமி, எஷ்டாதேவி, அப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருளாளா அருணாச்சலா.